மாணவர்களின் நலன் கருதி சென்னையில் 37 நாட்களாக நடத்தி வந்த தொடர் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய பிரச்சனையை சரி செய்ய கோரி சென்னையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களின் ஊதிய பிரச்சனையை களைவதற்காக அமைக்கப்பட்ட மூவர் குழு விரைவில் அறிக்கை அளிக்க இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிக்கை வெளியிட்டார். இதையடுத்து மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கனிமவள அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் லெவன்சிபுரத்தை சேர்ந்த ராஜகோபால் தாக்கல் செய்த மனுவின் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த உத்தரவை நிறைவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். புதுக்கோட்டை கண்ணனூர் காப்பு காட்டில் கல் திட்டைகள் குத்து கற்கள் உள்ள பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுக்கோட்டையை சேர்ந்த ராசேந்திரன் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கல் திட்டைகள், தொல்லியல் சின்னங்கள் உள்ள பகுதியில் யூகலிப்டஸ் மரக்கன்றுகளை எவ்வாறு வனத்துறை நடலாம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், வனத்துறை மற்றும் தொல்லியல் துறை இணைந்து பழமையான கல் திட்டைகள் உள்ள பகுதியை வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நந்தன் கால்வாய் திட்ட நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையின் உபரி நீர் 23 கிலோமீட்டர் நீள கால்வாய் மூலம் நந்தன் கால்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி விவசாயிகளின் பல ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற இந்தியா பிரான்ஸ் சட்டம் மற்றும் வணிக மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், இந்தியாவும் பிரான்சும் வெறும் நட்பு நாடுகள் அல்ல, ஒரே உணர்வை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் புவியியல் மற்றும் பண்பாட்டு ரீதியாக பல ஒற்றுமைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், இந்தியா பிரான்ஸ் இடையிலான வணிகம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் வெளிநாட்டு முதலீட்டில் பிரான்ஸ் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்து வருவதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு கலால்வரி, விளையாட்டு, இளைஞர் நலன், சிறுபான்மையினர் மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஜித் பவாரிடமிருந்த நிதித்துறை முதலமைச்சர் ஃபட்னாவிஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் தொலைநோக்கு பார்வையை சுனேத்ரா நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் புதிய சாதனை படைத்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் 63 ரன்கள் விளாசிய சூரியகுமார் கோலி மற்றும் ரோஹித்திற்கு அடுத்தபடியாக சர்வதேச T20 போட்டிகளில் 3000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற மைல்கல்லை எட்டினார். மிலானோ கோர்டினா 2026 குளிர்கால ஒலிம்பிக் தொடக்க விழாவிற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இட்டலியில் இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 6 முதல் 22 வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் 93 நாடுகளைச் சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இந்த போட்டிகள் நடக்கும் 85% இடங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் விருது பெறும் கலைஞர்களுக்கு நடிகர் சங்கம் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளது. பல்வேறு பிரிவுகளில் 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. வரும் 13ஆம் தேதி விருதுகள் வழங்கப்பட உள்ள நிலையில் அனைத்து நடிகர் நடிகைகளின் பெயர்களை குறிப்பிட்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தேர்தல் பிரச்சாரத்தை 234 தொகுதிகளிலும் இன்று முதல் திமுக தொடங்குகிறது. இதன்படி திமுகவின் 22 நட்சத்திர பரப்புரையாளர்கள் தொகுதி வாரியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்கின்றனர்.
இதேபோல் மார்ச் 8ஆம் தேதி வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட வீடுகளில் வீடு வீடாக பரப்புரை நடத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கனிமவள அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் லெவஞ்சிபுரத்தை சேர்ந்த ராஜகோபால் தாக்கல் செய்த மனுவின் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த உத்தரவை நிறைவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். புதுக்கோட்டை கண்ணனூர் காப்பு காட்டில் கல் திட்டைகள் குத்துக்கற்கள் உள்ள பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுக்கோட்டையை சேர்ந்த ராசேந்திரன் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கல் திட்டைகள், தொல்லியல் சின்னங்கள் உள்ள பகுதியில் யூகலிப்டஸ் மரக்கன்றுகளை எவ்வாறு வனத்துறை நடலாம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், வனத்துறை மற்றும் தொல்லியல் துறை இணைந்து பழமையான கல் திட்டைகள் உள்ள பகுதியை வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஆத்திப்பட்டியில் செல்போன் கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடை முழுவதும் தீ பற்றி எறிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் அதிக விலை செல்போன்களை வெளியே எடுக்க முயன்ற கடை உரிமையாளரின் கையில் தீக்காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் பாகல்பட்டி கிராமத்தில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் புகுந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவரை உருட்டுக்கட்டையால் இளைஞர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவிக்கு கல்லூரி மாணவர் கை காட்டியதாக கூறி மாணவரை துரத்திச் சென்று தாக்கிய நிலையில் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்கிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் போலி தங்கத்தை கொடுத்து 15 லட்சம் ரூபாய் வாங்கி சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையத்தில் ஹோட்டல் கடை நடத்தி வந்த யசோதா என்பவரிடம் கைரா மற்றும் கன்சிராம் என்ற இருவர் 30 பவுண்ட் போலி தங்கத்தை கொடுத்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று சென்றுள்ளனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் கர்நாடகாவைச் சேர்ந்த இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தை தெப்போற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமான இந்த கோவிலில் தை தெப்போற்சவம் 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். 11ஆம் நாளான நேற்று ராமதீர்த்த குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அகிலாண்டேஸ்வரி மற்றும் ஜம்புகேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து சேதமாகின. மேலகாந்தி நகர் பகுதியில் உள்ள உமா மகேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக ஆலையில் உள்ள தொழிலாளர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் பல லட்சம் மதிப்பிலான தீப்பெட்டி பண்டல்கள் தீயில் கருகி சேதமாகின. நெல்லை மாவட்டம் தாழையூத்து அருகே பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ளே இருந்த சிலிண்டர்களும் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கங்கை கொண்டான் சாலையில் சித்திக் ராஜா என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குடோனில் வைக்கப்பட்டிருந்த மர சாமான்களில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ரோந்து பணியில் இருந்த போலீசாரை அறிவாலை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துராமன், பாலசுப்பிரமணியன் மற்றும் மாலை என்பது தெரியவந்தது. 3 பேரிடமிருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.